ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாத்ரி விலாக்ஸ் 2025. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு சிம்பிள் சட்னியை தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்த சட்னி செய்கிறதுக்கு நமக்கு ஒரு 4 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவைப்படும். ரொம்ப சிம்பிளாக யார் வேணால் 10 மினிட்ஸில் கூட நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்றது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சட்னி செய்கிறதுக்கு நம்ம ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு 15 பல் கிட்ட எடுத்துக்கிறோம். சின்ன வெங்காயம் ஆப்ஷனல் தான். சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதனால் நாங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் புளி, ஒரு லெமன் சைஸ் புளி வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம். இவ்வளோதாங்க இதோட மொத்த இன்க்ரீடியண்ட்டே. இந்த 4 இன்க்ரீடியண்ட்டே இந்த சட்னிக்கு டேஸ்ட்டாக அவ்வளோ நல்லா வந்துட்டு கொடுக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ராவாகவே மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்க போகிறோம். இதில் புளி ஆட் பண்ணுறதுனால இந்த சட்னி வந்துட்டு ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இது கூட நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ சட்னியை நல்லா வந்துட்டு நம்ம அடித்து எடுத்துக்க போகிறோம். இந்த சட்னி நாங்கள் வந்து தோசைக்கு தாங்க வந்துட்டு இன்றைக்கி செஞ்சுருக்கோம். ஸோ பாருங்கள், நம்ம வந்துட்டு அரைச்சி எடுத்துட்டோம். இப்போது இந்த சட்னிக்கு தேவையான தாளிப்பு வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த சைட் தோசை ஊற்றிட்டு நாங்கள் சட்னியும் ரெடி பண்ணிட்டோங்க. ஸோ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். கடுகு நல்லா எண்ணெயில் பொரியணும். இந்த கடுகு தாளிக்கும் போது வர வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சட்னியை இது கூட கலந்து நல்லா அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும், நம்மளோட வெங்காயம் அதுக்கப்புறம் பூண்டு ரெண்டுமே நம்ம பச்சையாக தாங்க ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வந்து கிண்டி விட்டுட்டு இருக்கணும். இல்லாட்டி நம்ம வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் வந்துட்டு நல்லா சுண்டி வந்திருக்கு. அந்த பச்சை வாசனை போன உடனே நமக்கு சட்னி வாசனை நல்லா கிச்சன் ஃபுல்லாகவே நல்லா வரும். சிம்பிளான இன்க்ரீடியண்ட் தான், ஆனால் சட்னியோட டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள்.